ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Yesma சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செட்டிநாடு ஸ்டைலில் அரைச்சி வச்ச நாட்டு சேவல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கான பொருட்களையும் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படியே ஆள் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நாட்டு சேவலை 1 கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 6-7 எடுத்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம். இது நான் எடுத்த கறியோட அளவுக்கான பொருட்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். வரக்கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, மஞ்சள் தூள், வரமிளகாய், பொட்டுக்கடலை, 5-6 கிராம்பு, அசோகப்பூ, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 1 எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்துக்கிறேன். குக்கரை அடுப்பில் வச்சு அது காஞ்ச உடனே வரக்கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் வரமிளகாயும் சேர்த்து எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் இப்படியே வறுபட்டதுக்கப்புறமா சீரகம், மிளகு சேர்த்து அதையும் இது கூடவே வறுத்துக்கிறேன். இது கூட நான் எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ அதையும் சேர்த்து அதையும் வறுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் திக்னஸ்க்காக. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்ச நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்துப்பட்ட உடனே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மறுபடியும் குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வணங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிக்கிட்டு இருக்கு. இது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போது இது கூட நான் ஏற்கனவே அறுத்து வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயத்தோடவே நல்லா வணங்கி வரட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை, வேகவும் தேவையில்லை. இது கூட தேங்காயை சேர்த்துக்கிறேன். நான் தேங்காயை சில்லாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். இது கூடவே நான் எடுத்து வச்ச புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வணங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி தோல் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நாட்டுக்கோழிக்கு அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், வெங்காயம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்துக்கிறேன். அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அப்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். கருவேப்பிலை கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை இது கூட சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது
நல்ல எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வணக்கி விடுங்க. பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சிருக்கணும். இப்போது இது கூட நான் எடுத்து வச்ச கறி துண்டுகளை சேர்த்துக்கிறேன். நான் வாங்கியிருக்க சேவல் பெருஞ்சாதி. ரொம்ப கறி வந்து ஒரு 10 விசில் எடுத்துச்சு எனக்கு. உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற கறியோட அளவை பொறுத்து மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மசாலாவோட அளவுகளை சொல்லலை. இந்த கறி வேகவே எனக்கு ஒரு 10 விசில் எடுத்தது. இப்போது கறிக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கறியிலேயே உப்பு போட்டு வணக்கினீங்கன்னா அந்த உப்போட டேஸ்ட்டு கறியில் இறங்கி கறி கொஞ்சம் ருசியாக இருக்கும். அதுக்காக தான் கறியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறது. இல்லைன்னா கறியோட டேஸ்ட்டு சப்புன்னு தான் தெரியும். இப்போது இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே கறியை மஞ்சள் தூள் போட்டு தான் வச்சுருந்தேன். இப்போது குழம்புக்காக கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போது மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடலாம். இப்போது மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைங்க. கறி தன்னால் வெந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ தண்ணி விட்டு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இது கூட ஏற்கனவே நான் அரைச்சி வச்ச மசாலா பொருட்களையும் சேர்த்துருக்கேன். அது இப்போது கொஞ்சம் நேரம் கறியிலே வணங்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு மசாலா பொருள் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி சாந்தை இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. எண்ணெயிலே வணங்கும் போது இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் வணக்கும் போதே பச்சை வாசம் போய் ஒரு நல்ல வாசம் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணக்கி கொடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வணக்கிறதுக்கு பின்னாடி எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வணக்கிக்கோங்க. இது கூட நான் இப்போ எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். எனக்கு குழம்பு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு கிரேவியா செமி கிரேவியா இல்லை தண்ணி மாதிரி வேணுமான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். கடைசியாக இது கூட பச்சை கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்த்து நம்ம விசில் வைக்கும்போது குழம்போட வாசம் பக்கத்து வீடு வரைக்கும் வருங்க. இதை கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள், கறி வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் வாசமும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.